அட என்னங்க இது? இப்படியெல்லாம் கூடவா தண்டனை குடுப்பாங்க? அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இந்த உலகத்துல நெறைய விசித்திரமான தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கு இப்ப வரைக்கும். அப்படி இந்த உலகத்த சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டிலயுமே தங்களுடைய நாட்டு குற்றங்கள்ல பார்த்தீங்கன்னா, குறைக்கிறதுக்காகவும், அந்த குற்றத்த நடக்காம பாதுகாக்கிறதுக்காகவும் பல சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டங்கள மீறுறவங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறது கண்டிப்பா வழங்கப்படும். இந்த தண்டனைகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல அடைப்பதற்காகத்தான் இருக்குமே தவிர, நெறைய குற்றங்கள் நடக்காம இருக்கிறதுக்காக இருக்காது. குற்றங்களுடைய தன்மைக்கு ஏற்ப காலம் மாறும். இந்தியாவுல உச்சபட்ச தண்டனை தூக்குல போடுறது தான். ஆனா குற்றவாளிகளுக்கு ஜெயில்ல போடுறது இல்லாம வித்தியாசமான தண்டனைகள் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஜெயிலும் கிடையாது, உனக்கு இந்த மாதிரி தூக்கு தண்டனையும் கிடையாது. ஆனா நான் கொஞ்சம் வித்தியாசமா உனக்கு குடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி தண்டனைய எழுதுனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான விசித்திரமான தண்டனைகள் நம்பர் 1 சொந்த கால்ல நிற்கக்கூடிய தண்டனை. ஸ்பெயின் நாட்ட சேர்ந்த 25 வயது இளைஞன் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பெற்றோர்கள் மேலேயே வழக்கு போடுறான். அவன் என்ன சொல்றான்னா, அவன் சொன்ன குற்றம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிப்பு வர வைக்கும். பெற்றோர்கள் தனக்கு பாக்கெட் மணியே தரல அப்படிங்கிறதுக்காக வழக்கு போடுறான். இத விசாரித்த நீதிபதியோ கடுப்பாகி போயிடுறாரு. சோ உடனே என்ன பண்றாருன்னா, அந்த 25 வயது இளைஞன் இருக்கான் இல்லையா, அவன் மேலேயே அவருக்கு கோவம் வந்து தண்டனை வழங்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறாரு. என்ன தண்டனை தெரியுமா அந்த இளைஞனுக்கு? அடுத்த 30 நாட்களுக்குள்ள அந்த இளைஞன் தன்னுடைய பெற்றோரை விட்டு பிரிஞ்சு தன்னுடைய சொந்த கால்ல நிக்கணும் அப்படிங்கிற தண்டனை தான் கொடுத்திருக்காரு. ரொம்ப வித்தியாசமாவும் ரொம்ப பெருமையாவும் இருக்குல்ல இந்த தண்டனையை கேட்டா. ஆனா இதெல்லாம் வெளிநாட்டுல தான் நடக்கும் போல. நம்பர் 2 சிறுவர்களுக்கு ஜெயில். 2003ஆம் ஆண்டு அமெரிக்காவுடைய சிகாகோ மாகாணத்துல கிறிஸ்துமஸ்க்கு முந்தைய நாள் 2 சிறுவர்கள் ஒரு சர்ச்சில் இயேசுநாதருடைய சிலையை சேதப்படுத்திடுறாங்க. இந்த வழக்குல 2 சிறுவர்களுக்குமே 45 நாட்கள் ஜெயில் தண்டனை வழங்கப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லைங்க, இவங்க திரும்ப சொந்த ஊருக்கு போகும்போது கழுதை மேல ஏறி ஊர்வலமா தான் கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவிடப்பட்டுச்சு. நம்பர் 3 பாட்டு கேட்கும் தண்டனை. 2008ஆம் ஆண்டு இங்கிலாந்துல அண்ட்ரூ விக்டர் அப்படிங்கிறவருக்கு அந்த நாட்டு நீதிபதி 120 பவுண்ட்கள் அபராதம் விதிச்சு உத்தரவிட்டாரு. எதுக்காக தெரியுமா? ரொம்ப விசித்திரமான விஷயம். கார்ல அதிக சத்தத்தோட ரேப் பாடல் வந்து கேட்டுட்டு இருந்தாராம். அதற்காக தான் இந்த தண்டனை. ஆண்ட்ரூ தன்னுடைய தண்டனையை குறைக்கும்படி கேட்டதுனால நீதிபதி 30 பவுண்ட் அபராதமும் 20 மணி நேரம் பீத்தோவானினுடைய கிளாசிக்கல் மியூசிக்கும் நீ கேட்கணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காரு. இதுக்கு பேசாம அபராதமே கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. நம்பர் 4 சர்ச்சில் ஊழியம் செய்யக்கூடிய தண்டனை. 2011ஆம் ஆண்டு அமெரிக்காவுடைய ஓக்லஹாமா மாகாணத்துல டெய்லர் அப்படிங்கிற 17 வயது சிறுவனும் அவருடைய நண்பனும் காரில் போகும்போது விபத்துல சிக்கிடுறாங்க. இதுல டெய்லருடைய நண்பன் சம்பவ இடத்திலேயே இறந்து போயிடுறான். காரை டெய்லர் தான் ஓட்டியிருக்கான் அப்படின்னு தெரிய வருது இப்போ. அப்ப அவனுக்கு கார் ஓட்ட லைசன்ஸே கிடையாது. அதே நேரத்துல ஜெயிலுக்கும் இந்த வயசுல போக முடியாது அப்படிங்கிறதுனால கோர்ட் அந்த சிறுவனுக்கு 10 ஆண்டுகள் சர்ச்சில் ஊழியம் செய்யக்கூடிய அந்த தண்டனையை கொடுக்குது. ஆனா அந்த பையனுக்கு 18 வயசு ஆகிற வரைக்கும் ஆல்கஹால் அது போக ட்ரக்ஸ் நிக்கோட்டின்னு சொல்லிட்டு எதையும் எடுத்துக்க கூடாது அப்படின்னு உத்தரவிட்டாங்க. நம்பர் 5 கார்ட்டூன் பார்க்கக்கூடிய தண்டனை. அமெரிக்காவுடைய மிசோரி மாகாணத்தை சேர்ந்தவர் தான் டேவிட் பெரி. இவர் பாத்தீங்கன்னா மான்வேட்டையில ஈடுபட்டு போலீஸ்ல சிக்கிடுறாரு. 2018ஆம் ஆண்டு இதுக்காக தண்டனை வாங்குறாரு. என்னன்னா அப்ப அவருக்கு 1 ஆண்டு சிறை தண்டனையும் சிறையில மாசம் ஒரு முறையாவது டிஸ்னி கார்ட்டூன் இவர் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு விட்டாரு நீதிபதி. ரொம்ப வித்தியாசமா இருக்குதுல. வினோதமான இந்த தண்டனைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த தண்டனை உங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க.